ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆரம்பிக்க இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பூமியில கர்த்தர் நம்மை உண்டாக்கி ஆசீர்வதித்து ஒரு எதிர்பார்ப்போடு கூட வைத்திருக்கிறார். ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் நம்மை இந்த பூமியில ஆசீர்வதித்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆபிரகாமை குறித்து அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சரியா? பவுலை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பேதுருவை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தாவீதை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எனவே தேவனுடைய எதிர்பார்ப்பு, அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கூட தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரியா? உங்களுக்கு எதிர்பார்ப்போடு, ஆனா மனுஷனுடைய இருதயமோ அதை அறியாமல் இருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிய. பிரசங்கியின் புஸ்தகம் பிரசங்கின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. நல்லா பாருங்க, மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. பாருங்க பாப்பா, இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் படுகிற பிரயாசம் எதுக்காகத்தான்? வாய்க்காகத்தான். வாய்க்காகத்தான். வாயில் என்ன டேஸ்ட்னு ஒன்று வச்சுட்டாரு பார்த்தீங்களா? வாயில டேஸ்ட்னு ஒன்று வச்சுட்டாரு. அந்த டேஸ்ட்டுக்காகத்தான் மனுஷன் தேடி 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 அலைகிறான். சரியா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது இந்த நாவல் இல்லை. அப்ப இன்னொரு நாவு அவனுக்கு இருக்கு. அந்த நாவை பயன்படுத்துறோமா? அந்த நாவை நாம் பயன்படுத்துகிறோமா? இந்த நாவுக்காக, இப்படி இந்த வாய்க்காக கடுமையா பிரயாசப்படுறோம். எப்படி இந்த வாய்க்காக பிரயாசப்படுறான். ஆனா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கக்கூடிய ஒரு நாவு இருக்கிறதே, அந்த நாவுக்காக பிரியமானவர்களே நாம் கிரியை நடப்பிக்கிறோமா? அதே பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்படி மனுஷன் பிரயாசப்படுறான். இப்படி மனுஷன் பிரயாசப்பட்டு சம்பாத்தியம் பண்றான். கடைசியுடைய அது முடிவு எங்க இருக்கு? இது சபையிலும் இருக்கு. இது எங்க இருக்கு? சபையிலும் இருக்கு. பாருங்க, அவன் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் கடைசியில் எண்டு எங்க வந்து நிக்க? பொறாமையில முடியுது. நல்லா பாருங்க. அப்போ இதுக்கு எவனும் தப்ப முடியாது. யாரும் சபையிலே நடக்கிறது. இந்த பொறாமை குடும்பத்தில் நடக்கிறது. இந்த பொறாமை சகோதர சகோதரிகள் மத்தியில் இருக்கிறது. இந்த பொறாமை பாருங்க, என்னதான் பிரயாசப்பட்டாலும் பிரயாசப்பட்டு கடைசியில் முடிச்சல பார்த்தா அது எங்க நிக்குது? பொறாமையில நிக்குது.
இது எவனும் தப்ப முடியாது. பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க, யாரும் தப்பவே முடியாது. அப்படியானால் நம்முடைய பிரயாசம் உலகத்தில் சம்பாத்தியம் பண்ணா கடைசியில் அது எங்கே போய் நிற்கி? பொறாமையில் போய் நிற்கி. ஆனால் மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அது எதுக்காகத்தான்? வாய்க்காகத்தான். அப்போ வாய்க்காக எவன்பெல்லாம் பிரயாசப்படுறானோ அவன் முடிவு என்னவா இருக்கும்? பொறாமையில் இருக்கும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வாய்க்காக பிரயாசப்பட்டுவோம் ஆனால் அநேகர் நம்மளை பார்த்து பொறாமைப்படும்படியாய் காரியங்கள் இருக்கும். அல்லது நாம மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுறவங்களா இருப்போம். நீங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது? பொறாமை இருக்காது. பொறாமை இருக்காது. 9ஆம் வசனம். நல்ல 2 பேர் கூடியிருந்தா அவங்க பிரயாசப்பட்டா நல்ல பலன் உண்டாகும். இப்போ 2 பேர் ஒருமனப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒருமனப்பட்டு பிரயாசப்படணும். அது இருக்கானா? இல்லை. இருக்கா? ஒருமனப்பட்டு எங்கேயாவது பிரயாசப்படுறாங்களா அப்படின்னா இல்லை. அப்போ இன்றைக்கு மனுஷன் வயிற்றுக்காகவும் வாய்க்காகவும் பிரயாசப்படுறான் தவிர இருதயத்தை குறித்து அவங்களுக்கு என்ன இல்லை? கவலை இல்லை. அந்த இருதயத்தை குறித்து வெளிச்சம் இல்லை. இருதயத்தை குறித்த தாகம் இல்லை. வயிறு இதுக்கு 2க்காகத்தான் கடுமையா பிரயாசப்படுறான். ஆனா அது எண்டு பார்த்தா பொறாமையில முடிகிறது. ஆனா யார் ஒருவர் கர்த்தருக்காய் பிரயாசப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்களுக்காக பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள் அப்படின்னு பவுல் எழுதினார். பவுல் கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட மனுஷன், கர்த்தருடைய ஊழியத்துக்காக பிரயாசப்பட்ட மனுஷன், அவருக்காக அந்த ஊழியத்திற்காக பிரயாசப்பட்டார்களாம். நம்ம பிரயாசப்படுறோமா? நம்மை குறித்து இப்படி எழுதப்பட முடியுமா? கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் பிரயாசப்படுகிறோமா? நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தருடைய சபைக்கு போகிறோம், கர்த்தருடைய சபையில் இருக்கோம், நாம் பிரயாசப்படுகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த வசனம் 12ஆம் வசனம். வாழ்த்துங்க. பாருங்க, கர்த்தருக்குள். அப்போ கர்த்தருக்குள் என்ன இருக்கு? ஒரு பிரயாசம் இருக்கிறது. நீங்க வயிற்றுக்காக பிரயாசப்படுறீங்களா? வாய்க்காக பிரயாசப்படுகிறீர்களா? அல்லது கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறீர்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த செய்தி அதான். உங்கள் பிரயாசம் எதற்காக? இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை. உங்களுடைய பிரயாசம் எதற்காக? கர்த்தருக்காக, ஊழியத்திற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக? அல்லது நம்ம பிரயாசம் இருக்கிறதா? அல்லது வாய்க்காகவும் வயிற்றுக்காகவும் இருக்கா? இது இருந்தா பொறாமை இருக்கும், அங்கே சாபம் இருக்கும். இங்க பொறாமை இருக்கும், அங்க என்ன இருக்கும்? சாபம் இருக்கும். அந்த சாபத்தின் விளைவு தான் பொறாமை. சரியா? எனவே நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பிரயாசப்படுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை? கர்த்தருடைய காரியங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க அப்படி பிரயாசப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை அநேகர் காண்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10-16 படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் இருக்கிறது எதனால? தேவ கிருபைங்க. பவுல் சொல்லிட்டாரு, நான் இருக்கிறது என்னது? தேவ கிருபை. தேவ கிருபை எல்லாருக்கும் ஒரே தான் இருக்கும், வித்தியாசமெல்லாம் கிடையாது. அவன் இருக்கிறதே தேவ கிருபை. நாம் உயிர் வாழ்கிறதே தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் உணர்றோம்? நான் இருப்பது, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்படுறோமே.
நீ இருக்கிறதே தேவனுடைய கிருபை. நல்லா பார்த்துக்கோங்க, நான் இருக்கிறது தேவனுடைய கிருபை. அப்போ அவர் எனக்கு அருளின கிருபைய நான் விருதாவா ஆக்குறது இல்ல. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார், அந்த கிருபையை நான் விருதாவாக்குறது இல்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்போ கிருபை எதற்காய்? எதற்காய்? பிரயாசப்படுவதற்காய். பிரயாசப்படுறோமா? பிரயாசப்படுறோமா? அல்லது வாய்க்காகத்தானே அப்படின்ற மாதிரி நம்முடைய பிரயாசம் இருக்கிறதா? நம்முடைய பிரயாசம் வாய்க்காகத்தானே? கடைசியில் அது பொறாமையில் முடியும். கர்த்தருக்காக நான் பிரயாசப்படுறேன், நான் அவர் எனக்கு அளித்த கிருபை, நான் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை. பாருங்க, இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், பாடுறோம் அப்படின்னா கிருபை. கிருபை தான். இந்த கிருபைக்கு நீங்க ஏதாவது கொடுக்க முடியாது, ஏதாவது கொடுக்க முடியாது. நீங்க காற்றை சுவாசிக்கிறீங்க, யாருக்காவது ஏதாவது கொடுக்க முடியுமா? அதுக்கு பூமியில நல்லா நடக்கிறீங்க, இத்தனை பேர் நடக்கவே முடியல. இப்படி கால்கள் இல்லை, கண்கள் இல்லை, 2 காலும் இல்லை, 2 கையும் இல்லை, மற்ற எல்லா அவயவமும் இருக்கு. ஆனால் கர்த்தர் பாருங்க நமக்கு எல்லாம் தந்திருக்காரு. நாம் கர்த்தருக்காக ஏதாவது பிரயாசப்படுறோமா? கர்த்தருக்காக பிரயாசப்படணும் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு பிரயாசப்படும் போதுதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், அது ஜீவன் உள்ளதா இருக்கும். சரியா? அதே 16 வருஷம் நீங்க பாருங்க, ஏன் நம்ம பிரயாசப்படணும் தெரியுமா? ஏன் நம்ம பிரயாசப்படணும்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது. என்ன இருக்குது? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது. அதுக்கு சும்மாலாம் போக முடியாது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு நீங்க போனோம்னா நீங்க பிரயாசப்படாம ஒண்ணுமே முடியாது பிரியமானவர்களே. அதைத்தான் பவுல் தீர்க்கமா எழுதினார். நீ அது இல்லைன்னா இன்னும் நீ உன் பாவத்துல இருப்பாய். அப்ப பாவத்துல இருக்கிறவன் அவன் பாவத்திலே உளருவான். அவன் கர்த்தருக்காக பிரயாசப்பட மாட்டான், அவன் வாய்க்காகவும் வயிற்றுக்காகவும் பிரயாசப்படுவான். வாய்க்காகவும் வயிற்றுக்காகவும் பிரயாசப்பட்டு இருக்கவன் மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவத்தின் ஆணிவர். இந்த பூமியில வாழ்ந்து அழிந்து மிருகத்தை போல் போம்னா இப்படி ஒரு ஆராதனை தேவையே இல்லை. நான் மிருகத்தை போல அழிந்து மடிந்து போயிடுவேன் அப்படின்னா உனக்கு ஒரு ஆராதனை தேவையில்லை. எங்க ஆத்மா எங்க போகுதுன்னு தெரியல, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னா கர்த்தர் நீ ஆராதிக்க வேண்டாம். நீ புசித்து குடித்து மரித்து போகலாம். ஆனால் யாரெல்லாம் அந்த உயிர்த்தெழுதலுக்கு வர வேண்டும் என்ற வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்கள் பிரயாசப்படாமல் இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர்கள் பிரயாசப்படாமல் இருக்க முடியாது. கலாத்தியர் 4:11 படிங்க. கலாத்தியருக்கு எழுந்தவர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டு. அப்ப பாருங்க, பவுல் பிரயாசப்பட்டு ஊழியம் இருக்காரு. அவங்கள்ட்ட கேட்கிறாரு, நான் உங்களுக்காக சும்மாலாம் கிடையாதுங்க. ஊழியம் என்பது சும்மா லேசப்பட்ட காரியம் கிடையாது, ஏதோ இந்த காலத்து மாதிரி கிடையாது. இந்த காலத்தில் பவுல் வாழ்ந்த வாழ்க்கை, அறிவித்த சுவிசேஷம், இப்படி அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் விலைக்கிரயம் கொடுத்து பேசினார். ஒரு விலைக்கிரயம் கொடுக்காம அந்த ஊழியத்தை அவர் என்ன செய்யல, செய்யவில்லை. நீங்களும் நானும் இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், அப்படிப்பட்ட ஒரு விலைக்கிரயம் நமக்கு இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு கிரயம் நமக்கு இருக்கா? இதோ ஏசி காரில் ஏறி போய் இயேசுவை பற்றி பேசிட்டு போகிறது மாதிரி கிடையாது. சரியா? இயேசு நல்லவர், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், அப்படி பவுல் பிரயாசப்படலை. பவுல் எவ்வளவோ பிரயாசப்பட்டு இருக்கிறான், எவ்வளவோ பிரயாசப்பட்டு இருக்கிறான். அந்த பிரயாசத்தை 2 கொரிந்தியர் 6 1 வாசிக்க பார்ப்போம்.
2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். தேவனுடைய கிருபை பாருங்க, நான் இருப்பது தேவனுடைய கிருபை. இந்த தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்குகிறது இல்லை. நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்போ இன்னைக்கு பவுல் இருந்தாலும் இப்படித்தான் சொல்லுவார். இன்னைக்கு ஒன்றும் மாத்திர மாட்டார். சரியா? புத்தி சொல்லுகிறோம். நான் உனக்கு செவி கொடுத்து, உங்களுக்குன்னு போடல, உனக்கு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுதே ரட்சணிய நாள். மிகுந்த பொறுமை. என்ன சொல்றாரு? மிகுந்த பொறுமை. மிகுந்த பொறுமை. அப்ப பொறுமை இருந்தா எப்போ பொறுமை வரும் சொல்லுங்க பாப்போம். பொறுமை எப்போ வரும்? உபத்திரம் வரும்போது என்ன வரும்? பொறுமை வரும். உபத்திரம் வரும்போதுதான் ரோமர்கள் எழுதியிருப்போம் 5ஆம் அதிகாரம். எதையுமே தேவனுடைய வார்த்தையை வைத்து தான் நம்ம தியானிக்க முடியும், பேச முடியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். 3ஆம் வசனம். உபத்திரவம். அப்போ பொறுமை எப்போ கிடைக்கும்? உபத்திரவப்பட்டாதான் என்ன வரும்? பொறுமை வரும். உபத்திரம் இல்லைன்னா என்ன கிடையாது? பொறுமை கிடையாது. எனவே அதான் சொன்னார், ஏசு சொன்னார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னாரு. அப்போ உபத்திரம் இருக்கு. பொறுமையை நீங்கள் வாங்கணும், பொறுமையை உங்கள்கிட்ட வெளிப்படணும் அப்படின்னா என்ன உண்டு? உபத்திரமும் உண்டு. அப்போ உபத்திரம் வரும்போது யாருமே பொறுமையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறது கிடையாது. பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இதில் மேன்மை பாராட்டுவோம். நம்ம பணம் இருந்தால் மேன்மை பாராட்டுவோம். இப்படி நான் விரும்பினதெல்லாம் நடந்தால் மேன்மை பாராட்டுவோம். ஆனால் பவுல் இங்கே பேசுகிறார், உபத்திரவம் பொறுமையை அதில் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இவன் தாங்க கிறிஸ்தவன், இவன் தான் கிறிஸ்தவன். இப்படி நம்ம கிறிஸ்துவை இப்போ கற்றிருக்கிறோமா? கிறிஸ்துவை கற்றிருக்கிறோமா? இல்லைன்னா வேஸ்ட்டு. நம்ம பாடல் துதி கடமையாய் பேசுகிற இதெல்லாம் இது அக்கினி, இதுதான் பட்சிக்கும், பரிசோதிக்கும். எனவே இப்போ 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2 முதல் வாசிக்கலாம். அப்போ உபத்திரம் வரும்போது அதான் அனுக்கிற காலம், ரட்சணிய நாள். கரெக்டா? உடைய வாழ்க்கையில உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது, அது என்ன காலம்? அனுக்கிற காலம். அப்போ நாம கர்த்தரை தேடணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சும்மா ஏதோ அந்த போனோங்கிறது இல்லை. மிகுந்த பொறுமை. பொறுமை அல்ல, மிகுந்த பொறுமை. அப்ப மிகுந்த பொறுமை வரணும்னா என்ன வரும்? கரெக்டா சொல்லணும். மிகுந்த உபத்திரம். மிகுந்த பொறுமை வரணும்னா மிகுந்த உபத்திரமா?
இதுதாங்க கிருபை. இதுக்கு பேர் என்ன பேரு? இதுதான் கிருபை. இதுதான் கிருபை. இந்த கிருபையை இந்த பூமியில வச்சு அனுபவிப்பதற்கு தான் கர்த்தர் ரோமர் 5:5 கொடுத்திருக்கிறார். ரோமர் 5:5 படிங்க. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப பாருங்க, இவ்வளவு சூழ்நிலையில கடந்து போனாலும், இப்படிப்பட்ட நேரங்கள் நம்ம கடந்து போன்றாலும், இப்படிப்பட்ட நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், கண்குளிப்புகள், இது எல்லாத்திலையும் கடந்து போனாலும் அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய அன்பு என்னுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை இருக்கிறதா? ஹலோ, அந்த நம்பிக்கை இருக்கிறதா? அதான் கேள்வி. அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா புஷ்ஷுன்னு போயிடும். பலூனில் காற்று இருக்கும், ஃபுல்லாக ஊசி வச்சு குத்துனா ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள காற்றை அடைக்க முடியும்? அதில் காற்று அடைக்க முடியாது. அதுமாதிரி இந்த சரீரத்தை விட்டு போன பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இந்த சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் தான் இப்படிப்பட்ட பாடுகளை, உபத்திரவங்களை கடந்து சென்று தேவனுடைய கிருபையை நாம் அவுட்புட் பண்ண போகிறோம். என்ன செய்வோம்? தேவனுடைய கிருபையை நம் மூலமாக என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்துகிறோம். அப்போ நாம் பிரயாசப்படாமல் நடக்காது. பிரயாசப்படாமல் நடக்காது. நாம் நமக்காக, நம்முடைய வாய்த்துக்காகவும் நம்முடைய வாய்க்காகவுமே நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா தேவனுடைய முழு கிருபையும் நாம் அனுபவிக்க முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அப்போ தேவனுடைய முழு கிருபையும் நாம் வெளிப்படுத்தணும், அனுபவிக்கணும் அப்படின்னா பிரயாசப்படணும். கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பிரயாசப்படாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? பிலிப்பியர் 2:14. பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடு. அப்ப பவுல் என்ன பண்ணிருக்காரு? ஓடி ஓடி போயிருக்காரு, ஓடி இருக்காரு, நடக்கல, ஓடினதும் பாருங்க, பவுல் பிரயாசப்பட்டது வீணா போயிடக்கூடாதுன்னு அவர் ரொம்ப வாஞ்சித்தார். நான் ஓடினேன், பிரயாசப்பட்டேன். இது எங்க? இந்த பூமிக்கு இல்லையா? இந்த பூமிக்காக சொல்லல, கிறிஸ்துவின் நாளிலே. எதுக்காண்டி? கிறிஸ்துவின் நாள் என்று ஒன்று இருக்கிறது. கிறிஸ்துவின் நாள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் நாளிலே அன்னைக்கு தெரியுமே எனக்கு, நாம இவங்கெல்லாம் வீணா ஓடனா, வீணா பிரயாசப்பட்டான் அப்படின்னு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கலாத்திய சபைக்கு, பிலிப்பிய சபைக்கு அவர் சொன்னார். எனவே பிரியமானவர்களே, அப்போம்னா என்ன செய்யணும்? வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். வசனத்தை பிடித்து கொண்டு நாம் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அவுட்புட்டாக இருக்கு. அப்போ பிரயாசமே இல்லை, ஒரு பிரயாசமே இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நாம் ஏமாந்துருவோம், நம்மளே ஏமாந்துருவோம், நம்ம தான் ஏமாந்துருவோம். அப்படி ஏமாறக்கூடாது. பிலிப்பியர் 4:3 படிச்சோமா? பிலிப்பியர் 4:3. யாருடைய நாமங்கள்? பிரயாசப்பட்டவனுடைய பேரு எங்க ரிட்டர்ன்ல எழுதியிருக்கு? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. ஜீவ புஸ்தகம்னு ஒன்று இருக்கா? அப்போ ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்படணும்னா நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். நான் சொல்லுவேன், யாரு பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கோ அவங்க பிரயாசப்படுவாங்க. அல்லேலூயா. யாருடைய பேர்லாம் அங்கே இருக்கோ அவங்க என்ன செய்வாங்க? சும்மா பிரயாசப்படாமலாம் இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய
ஊழியத்துக்காக, கர்த்தருடைய பணிக்காக பிரயாசப்படுவாங்க. நம்ம பிரயாசப்படணுமே, பிரயாமலே ஒன்று வேணும்னா ரேஷன் கடைக்கு தான் போகணும். ரேஷன் கடைக்கு போன என்ன கிடைக்கும்? அரிசி ஃப்ரீயாக கிடைக்கும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி என்ன செய்வான்? பங்கு பெறுவான். எனவே நாம் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறோமா, நாம் வாய்க்காக பிரயாசப்படுகிறோமா? இதுதான் என் கேள்வி. இன்றைக்கு கேள்வி, கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறோமா அல்லது வாய்க்காக பிரயாசப்படுகிறோமா? யோசித்து பாருங்க. யாருமே இல்லாட்டிலும் பரவாயில்ல, நான் இதைத்தான் பேசுவேன். யாருமே இல்லாட்டிலும் பரவாயில்ல, நான் இதைத்தான் பேசுவேன். உடைய பிரயாசம் எதற்காய்? வாய்க்காகவா கர்த்தருக்காகவா? உங்க இருதயம் உலகத்தில் எதாலும் திருப்திப்படுத்தவே முடியாது. எங்க போனாலும் சரி, இன்னும் 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 இதுதான் வாய் கேட்கும். ஆனா இருதயம், நீங்க கர்த்தருக்குள் இருப்பீர்களானால் உங்கள் இருதயம் பூரிப்பாய் மகிழும். நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள். கூரை வீட்டில் வந்தாலும் சரி, கூளை குடித்தாலும் சரி, நீங்கள் கழிகூர்ந்து மகிழ்ந்திருப்பீர்கள். இல்லை நீங்க ராஜ போஜனம் சாப்பிட்டாலும் சரி, உங்க வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் தவியாய் தவிக்கிறதா இருக்கும். எனவே நாம் எப்படி எதற்காய் பிரயாசப்படுகிறோம்? தூங்குவது நல்லது. தூக்கம் மனுஷனுக்கு அவசியம், ரெஸ்ட் மனுஷனுக்கு அவசியம். ஆனா சோம்பேறியா இருக்கக்கூடாது. யாரா இருக்கக்கூடாது? சோம்பேறியா இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக பிரயாசப்படணும். நம்முடைய சிந்தையில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்ம கர்த்தருக்காக பிரயாசப்படுறோமா? உற்சாகமாய் பிரயாசப்படுறோமா? கர்த்தருக்காக உற்சாகபரமாக பிரயாசப்படுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ அப்படி பிரயாசப்படலைன்னா உலகத்துல பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு ஒரு நாளைக்கு சொல்ல வேண்டியது. ஆனா நீங்க கர்த்தருக்காக பிரயாசப்பட்டீங்கன்னா இந்த உலகத்துல பிறந்தது நல்லது. கர்த்தர் என்னை பிறக்க பண்ணினது நல்லது, என்னை ரட்சித்தது நல்லது, இந்த பூமியில என்னை வாழ வைத்தார், நான் அவருக்காக பிரயாசப்பட்டேன், அந்த பிரயாசத்தின் பலனை நான் ஒரு நாள் என்ன செய்வேன்? அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். உங்க வாழ்க்கை, உங்க இருதயம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் வசனம் 29 படியும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28, 29. கொலோசியர் 1, 28, 29. என்ன செய்றேன்? போராடி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறார் அப்படின்னா அது என்ன செய்யும்? அதாவது சொல்ல போனா யாருக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு பிள்ளையை சுமக்கிற தாய்க்கு தெரியும். ஒரு பிள்ளையை தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிற தாய்க்கு மட்டும் தெரியும் அந்த பிள்ளைய அவள் எப்படி சுமப்பாள் என்று. எப்படிப்பட்ட சுமை அவை சுமந்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும் அவள் எவ்வளவு போராடி பிரயாசப்படுகிறாள் என்பது யாருக்கு தெரியும்? அந்த ஸ்திரீக்கு மட்டும்தான் தெரியும். எனவே பவுல் அப்படித்தான் பிரயாசப்பட்டார். எந்த மனுஷனுக்கும் இவன் கிடையாது, நல்லவன் கெட்டவன் பொல்லாதவன் அப்படிலாம் கிடையாது. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம். அப்போ அவரு இவெல்லாம் ஆக மாட்டான், இவெல்லாம் சரியில்லை அப்படிலாம் இல்லை. எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிப்பார். அதற்காக அவன் பிரயாசப்பட்டு போராடு, அவன் தவிக்கிறான். ஏன்? அவன் பெற்ற சந்தோஷம், அவன் பெற்ற மகிழ்ச்சி, அவன் பெற்ற விசுவாசம், அவன் கர்த்தரை கண்டுட்டான், உயிர்த்திருந்த கர்த்தரை நினைச்சான், கண்டுட்டான். அவர் அவனோட என்ன செய்விட்டார்? பேசிவிட்டார். அப்படியானா அந்த சுவிசேஷத்தை அவன் கொடுக்கணும். அப்போ இவன் கொடுக்கும்போது இவனோட ஒரு சிலர் சேர்ந்து கொள்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தை அவங்க பெற்று அனுபவிச்சு ருசிச்சு இந்த ஊழியத்தோட டீம்ல என்ன செஞ்சாங்க? சேர்ந்து கொண்டார்கள். அவங்க தான் அந்த பிலிப்பி பட்டணத்தில் வாழ்ந்த அந்த தேவனுடைய பிள்ளைகள். எனவே இப்படி நாம் போராடி பிரயாசப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
இது நிமித்தம் என்ன உண்டு? பிரயாசம் உண்டு. சுகமாக கிடையாது. இப்படி போட்டில் ஏறி உட்காந்தா அப்படி போகிற மாதிரி கிடையாது. கப்பலில் ஏறி உட்காந்தா அப்படி போகிற மாதிரி கிடையாது. இது பிரயாசப்படுகிறோம். இது நிமித்தம்னா அதுக்கு முந்தின வருஷம் படிங்க. இது நிமித்தம், அது மேல உள்ள வசனத்தின் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். பாருங்க, ஊழியத்தில் என்ன உண்டு? நிந்தை உண்டு, நிந்தை உண்டு, அவமானம் உண்டு. இதெல்லாம் வேதத்தில் எழுதலைன்னா மனுஷன் வந்து பயந்துருவான். நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் மாதிரியாயிரு. பாருங்க, பவுல் எவ்வளவு தீர்க்கமா எழுதுகிறார் பாருங்க. தைரியமா எழுதுகிறார், தீர்க்கமா எழுதுகிறார். எனவே இது நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கட்டில மெத்தையை போட்டு பவுல் தூங்கி இருந்தாருன்னா, எப்படி கட்டில மெத்தையை போட்டு ஏசிமுக்கில் பவுல் படுத்து தூங்கி இருந்தாருன்னா இந்த சத்தியமெல்லாம் இருக்காது, வந்திருக்காது. அவர் சிறைச்சாலையிலிருந்து இதை எழுதினார். சிறைச்சாலை, இப்போ உள்ள சிறைச்சாலைக்கும் அப்போ உள்ள சிறைச்சாலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் உண்டு. அது எழுதினாரு. அதுதான் இன்னைக்கு நமக்கு ஜீவனாக இருக்கிறது. நமக்கு மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கும் ஜீவன் உள்ளதாய் மாறணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஒரு பிரயாசம் இருக்க வேண்டும். பிரயாசம் இருக்கணும். அப்படி பிரயாசத்தை படுவதற்கு அந்த காலத்தில் எப்படி பிரயாசப்பட்டாங்கன்னு நம்ம பார்க்கல, சரியா? நான் பார்த்துருக்கேன். ஊழியக்காரங்க எவ்வளவோ பிரயாசப்பட்டு தன்னுடைய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். ஒருத்தர்லாம் திண்டுக்கல்லேருந்து வருவார், நடந்து வருவார். எப்படி வந்து எங்கள் வீட்டில் வந்து தண்ணி வாங்கி குடிப்பார். ஒயிட் ஷர்ட் போட்டுப்பார், வெள்ளை வேஷ்டி தான் கட்டிருப்பார். அவ்வளோ பிரயாசப்படுவாங்க. எனவே அந்த ஊழியத்திற்காக நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 3 வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிற. சகிக்கிறது வேற, பொறுமை வேறன்னு தெரியுதப்போ. அப்ப பாருங்க, இயேசுவின் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் என்ன செய்யணும்? பிரயாசம். இதுதான் ஒரிஜினல் கிறிஸ்தவம், சரியா? ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படிலாம் பொறுமையா இருக்க, பிரயாசப்படுத, ஆனாலும் என்ன இல்லை? அன்பு இல்லை. அப்படி சொல்ல முடியுமா? யாருக்கு தான் சொல்லுவாரு? பிரயாசப்படுறது தான் சொல்லுவாரு. பிரயாசப்படாதவனுக்கு போய் சொல்லுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரயாசமே படாதவனுக்கு சொல்ல முடியுமா? உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்றாரு. கம்ப்ளைண்ட் பண்ணல, இன்னும் வா, அன்பினால செய்ய. நீ பிரயாசப்படுறிய, பொறுமையா இருக்க, எல்லாம் சரிதான், ஆனா நீ எப்படி செய்ய? என் மேல வைத்திருக்கிற அன்பை, அந்த ஃபர்ஸ்ட் அன்பு இல்லை அப்படின்றார். பிரயாசமே படாதவனுக்கு இதை எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க பாபு. நம்ம பிரயாசப்படுறோமா? ஆண்டவர் அப்படி சொல்வாரா? யூதா 21 வாசிங்க. யூதா 21. உங்களை காத்துக்கொண்டு. அது யார் தான் செய்யணும்? அவரவர் தான் செய்யணும். தேவனுடைய அன்பிலே தேவனுடைய அன்பு தெரிஞ்சா தான் அதில் காத்துக்கொள்ள முடியும். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு சிலருக்கு இரக்கம் பாராட்டி வலுவாதபடி உம்மை காக்கவும்
எங்க? எந்த இடம்? மகிமையுள்ள சன்னிதானம். அந்த மகிமையுள்ள சன்னிதானத்துல போய் நாம் எல்லாரும் நிக்கணும். தெரியுமா? அந்த நீதியுள்ள நியாயாதிபதிக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? நிக்கணும். அதற்காகத்தான் நாம் போராடி பிரயாசப்படுகிறோம். சரியா? அடுத்து, வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ள. உலகத்துல எவனுக்கும் கிடையாது ஞானம். வேற யாருக்குமே ஞானம்னு சொல்ல முடியாது. ஞானம் உள்ளவரும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக, ஆமேன் அப்படின்னு முடிக்கிறார் பாருங்க. வலுவாதபடிக்கு உங்களை காக்கக்கூடியவர், நமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்தக்கூடியவர். பிரயாசம் எல்லாம் முடியாது. என்ன முடியாது? அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிரயாசம் எல்லாம் வெறும் வாய்க்காகத்தானே. கடைசியில் அது எங்க முடியும்? பொறாமையில் தான் முடியும். இங்க அந்த வேலைக்கு இல்லை. இங்க அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இங்க எல்லாம் போய் அவருடைய சன்னிதானத்தில் நிற்பதற்காக நாம் படுகிற பிரயாசம். அவன் எதுக்கு பொறாமப்பட போறான்? அவன் எதுக்கு போட்டிக்கு வர போறான்? அவன் வாய்க்காகவும் வயிற்றுக்காகவும் அல்ல, அவன் கர்த்தருக்காக. அவருடைய தேவன் வயிறு என்று சொல்லியிருக்கு. அவர் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார் என்று சொல்லியிருக்கு. எனவே நம்முடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் வேண்டும். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இந்த பிரயாசம் இல்லாமல் பிரியமானவர்களே நாம் கூடுவோமானால் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிடலாம். அங்கே போனால் உங்களுக்கு இதமான போதனை இருக்கும். அங்கே பிரயாசம் வேண்டாம், அங்கே உபத்திரம் வேண்டாம், பாடு வேண்டாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. எனவே இந்த நாளில் யோசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கமாக எடுத்து அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.